நெதர்லாந்தில் GT4 கார் ரேஸில் நடிகர் அஜித்தின் கார் விபத்தை சந்தித்திருக்கிறது. விவரங்களை இணைகிறானுடைய சிறப்பு செய்தியாளர் ராஜா விவரம் என்ன? தற்போது அஜித் எப்படி இருக்கார்? நிச்சயமாக தேவபுரியன், GT4 யூரோப்பியன் சீரீஸில் 60 நிமிட கார் பந்தயங்களானது 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் போட்டி தகுதி சுற்று போட்டி நேற்று, அதாவது 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி இந்திய நேரப்படி பகல் 2:35க்கு நடைபெற்றது. அந்த போட்டியின் அடுத்த சுற்று ரேஸ் 1 இரவு 9 மணிக்கு நடைபெற்றது. இந்த போட்டியின் இரண்டாவது சுற்று போட்டி அஜித்குமார் பங்கேற்கும் இரண்டாவது ரேஸ் ஆனது 3:40 மணிக்கு, இந்திய நேரப்படி 3:40 மணிக்கு தொடங்கியது. இந்த போட்டியில் அஜித்குமார் போர்ஷே அணியின் சார்பாக பங்கேற்றார். அந்த போர்ஷே அணியின் 40வது எண் கொண்ட அணியில் அஜித்குமார் விளையாடினார். தற்போது அவர் காரை செலுத்திய போது அவரின் கார் பின்பக்க டயர் வெடித்ததாக சொல்லப்படுகிறது. இதில் நல்வாய்ப்பாக அவருக்கு எதுவும் காயம் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. எனினும் இந்த விபத்தில் அவர் நலமுடன் இருப்பதாகவே அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேவபிரியன், இப்ப அடுத்தடுத்த சுற்றுலா பாதிப்பு வருமா ராஜா? நிச்சயமா இது ஒரு தொடர்ந்து கண்டினியூஸா நடக்கிற ஒரு போட்டி. 3:40 மணிக்கு தான் இந்திய நேரப்படி அந்த போட்டியை தொடங்கி இருக்கிறது. இது நிறைவடைய இன்னும் ஒரு 2 மணி நேரம் வரை ஆகும் என்பதால் அவருக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டுமே அவருக்கு அந்த அணியின் பின்னடைவா இல்லை என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிய வரும். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா.